பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். இது எழுதினவங்க ஜெயின் ஆஸ்டன். இது வந்து 1796 to 1813 எழுதப்பட்ட ஒரு நாவல். நெக்ஸ்ட் இதை 1813 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஜான்ரா அப்படின்னு பார்த்தோன்னா காமெடி ஆஃப் மேனர். இதோட செட்டிங் அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ரூரல் பிளேஸான லாங்பர்ன் அப்படின்ற ஒரு ரூரல் ஏரியாவில் தான் இதோட செட்டிங் இருக்கும். நெப்போலியன் வார் நடந்த அந்த ஒரு பீரியடை இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. இம்பார்ட்டண்ட் ஃபேமிலி அப்படின்னா 2 ஃபேமிலி. ஒன்று பெனட் ஃபேமிலி, இன்னொன்று பிங்லே ஃபேமிலி. ஸோ பெனட் ஃபேமிலியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட். ஸோ ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5 டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 5 டாட்டர்ஸ் வந்து லைன் ஆர்டரில் பார்த்தோன்னா ஜெயின் பெனட், எலிசபெத் பெனட், மேரி பெனட், கிட்டி பெனட் அண்ட் லாஸ்ட் ஒன் லிடியா பெனட். ஓகேவா? தென் பிங்லே ஃபேமிலியில் வந்து சார்ல்ஸ் பிங்லே அப்படின்ற ஒரு பர்சன், அவருக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்து கல்யாணம் ஆகிருக்கும், மேரிட் அவங்க. செகண்ட் சிஸ்டர் வந்துட்டு யங்கர் சிஸ்டர் கெரோலின், இவங்க அன்மேரிட். தென் இந்த சார்ல்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க பேர் ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி. தென் அந்த டார்சிக்கு ஒரு சிஸ்டர், அவங்க பேர் ஜார்ஜியானா டார்சி. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜார்ஜ் விக்கம். இவர் வந்து ஒரு ஆர்மியில் இருக்கிற ஒரு பர்சன். எக்ஸாக்டாக ஆர்மி கிடையாது, ஆர்மி மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு இயக்கத்தில் இருப்பார். தென் மிஸ்டர் காலன்ஸ் வந்து ஒரு கிளர்ஜிமேன். லாஸ்ட் கேரக்டர் சார்லட் லூக்கஸ். இவங்க யார் அப்படின்னா எலிசபெத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போ இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து 5 டாட்டர்ஸ் இருக்கிறனால இவங்க வந்து எப்போவுமே அவங்க 5 டாட்டர்ஸ்க்கும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. மிஸ்ஸஸ் ஜெனட்டோட பெரிய அச்சீவ்மெண்ட், அவங்களோட ஒரு கோலாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்போ அந்த 5 டாட்டர்ஸ்க்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க அச்சீவ் பண்ண போகிற பெரிய கோல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா 5 பொண்ணுங்க அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லையா? ஸோ அது பையனோ பொண்ணோ 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல இவங்க எப்போவுமே அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிடில் கிளாஸ் தான், ரொம்ப ஹைஃபையான ஃபேமிலியும் இல்லை. வந்து மிடில் கிளாஸ் அப்படின்றதுனால இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் யாரும் அவ்வளோ வில்லிங்காக இல்லை. அதுலேயும் மிஸ்ஸஸ் பெனட் வந்து ரொம்ப பாவர்ட்டியிலேருந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பொண்ணு. ஓகேவா? ஸோ இப்படியான கண்டிஷனில் இருக்கும்போது சார்ல்ஸ் பிங்லே அப்படின்ற ஒரு வெல்த்தியான ஒரு யங்மேன், ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் ஹேண்ட்ஸமான ஒரு யங்மேன், இவர் வந்து இவங்க இருக்கிற லாங்பர்ன் அப்படின்ற அந்த வில்லேஜுக்கு பக்கத்து வில்லேஜில் இருப்பார். ஓகேவா? அந்த வில்லேஜில் இருந்து இவர் இப்போ இவங்க இருக்கிற இந்த லாங்பர்ன் அப்படின்ற வில்லேஜுக்கு வராங்க ஒரு அக்கேஷனுக்காக. அப்படி இவர் வரும்போது அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே இவரை தான் நோட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இவரை பிடிக்குது. ஒரு பையன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான் அப்படின்னா யங் கேர்ள்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மிஸ்ஸஸ் பெனட் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த 5 பொண்ணுல யாராவது ஒருத்தங்களை வந்துட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. தென் அந்த வில்லேஜில் வந்து சார்ல்ஸ் வந்து ஒரு பால் டான்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அந்த பால் டான்ஸுக்கு இவங்களும் விசிட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த பால் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவங்களும் போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சார்ல்ஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்ல டைப். ஈவன் அவர் ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சனாக இருந்தாலும் எல்லார்கிட்டையுமே ரொம்ப கேஷுவலாக நார்மலாக பேசக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெயின் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஜெயின் கிட்ட நல்லா பேசுகிறாரு, அவளோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாரு. அந்த பார்ட்டிலேயே அவர் நிறைய டைம் வந்து ஜெயின் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரை விட ஜெயினோட அம்மா மிஸ்ஸஸ் பெனட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, ஓகே, ஜெயினை வந்து இவருக்கு நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, மிஸ்டர் டார்சியும் சார்ல்ஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்குள்ள அப்படியே கான்ட்ராஸ்டான ஆட்டிடியூட் தான் இருக்கும். சார்ல்ஸ் எந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப காம் அண்ட் கூலாக இருக்கிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் டார்சி இருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப வெல்த்தியான பர்சன் அப்படின்ற ஒரு ப்ரைடு இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ஹெட்வெயிட்டோடு இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன், ரொம்ப ரிச்சாக எலகண்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும், எல்லார்கிட்டையும்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இவ்வளோ அரகண்ட்டாக இருக்கிற அந்த மிஸ்டர் டார்சி அப்படின்றவரும் அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. வந்த இடத்துல எலிசபெத்துக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் வந்து பார்க்குறா, பிடிச்சிருக்கு. பட் அவள் வந்து எதுவும் பேசலை, அப்ரோச் பண்ணலை. அதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எலிசபெத்தோட டான்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. பட் இவர் வந்து
ஸ்ட்ரெயிட்டாவே ரொம்ப அவங்கள வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி அவங்க கூட டான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ சடனா எலிசபெத்துக்கு வந்து ரொம்ப பேடா ஃபீல் ஆயிடுச்சு. என்ன இவரு இப்படி ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப பேடா ஃபீல் பண்றா. அவனோட பிஹேவியர பார்த்து இவளுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இவ்ளோ அரகன்ட்டா, இவ்ளோ ஹார்ஷா ஒரு பெர்சனால பிஹேவ் பண்ண முடியுமா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவ ரொம்பவே பேடா ஃபீல் பண்றா. அட் த சேம் டைம் அவனோட பிஹேவியரும் இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட் இம்ப்ரஷனோட அந்த பார்ட்டி வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜெயின் வந்து பிளான் பண்றா. இப்போ அவளுக்கு வந்து நெதர்ஃபீல்ட்ல இருக்கிற சார்ல்ஸ பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றா. அதே மாதிரி அவ பார்க்க போகும்போது அவங்க வீட்டுக்கு போறா. ஆக்சுவலி அது ஒரு மேன்ஷன். அந்த அளவுக்கு ரொம்பவே கிராண்டா, ரொம்ப ஜைஜாண்டிக்கா சூப்பரா அத வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மேன்ஷன் அவ பார்த்ததுக்கப்புறம் அங்க போயிட்டா. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவ ஜர்னி அந்த ட்ராவல் போயிருப்பா இல்லையா? இவங்க வீட்லருந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது, மழை பெஞ்சு ரொம்ப மோசமான ஒரு வெதர் இருந்ததுனால, சீக்கிரமே அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும். ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறதுனால, ஃபோர்ஸ்ஃபுல்லா அவ அங்க ஸ்டே பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிரும். அவனுமே நீங்க ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிருவான். ஸோ செவரல் டேஸ் அவ அங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்த உடனே, எலிசபெத் வந்து அவளோட சிஸ்டர பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவா. அப்படி வரும்போது ஆல்ரெடி மழைலாம் பெஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ரோடோட கண்டிஷன்லாம் ரொம்பவே வர்ஸ்ட்டா இருக்கும். ரொம்ப மட்டி பிளேஸா இருக்கிறதுனால, அங்கங்க சேரும் சகதியுமா இருக்கும். இவ வர்ற வழி எல்லாமே அவளோட ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப டர்ட்டியா மாறிரும். அவ அங்க வந்து நிக்கும்போது ரொம்ப வர்ஸ்ட்டான கண்டிஷன்ல தான் அவ வீட்டுக்கு வரா. இப்ப அவள பார்த்ததுமே சார்ல்ஸோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிர்றாங்க. இவளுக்கு வந்து அது ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கு. ஏன் இவ்ளோ அரகன்ட்டா பிஹேவ் பண்றாங்க? ஆல்ரெடி டார்சி வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றது இவளுக்கு தெரியும். ஸோ அவன் மேல ஆல்ரெடி ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்ல. இப்போ சார்ல்ஸோட சிஸ்டர்ஸும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஸோ ரிச் பீப்பிள் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆயிருது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து அந்த சிஸ்டர்ஸ் வந்து என்னதான் அவங்க பாவர்ட்டியில இருந்தாலும், மிடில் கிளாஸா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இதே மாதிரி நெறைய பார்ட்டீஸா இருக்கட்டும், நெறைய சோஷியல் மீட்டிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால நெறைய பேர் அங்கங்க கேதர் ஆகுறாங்க. அப்படி எலிசபெத்த நெறைய டைம் வந்து மிஸ்டர் டார்சி வந்து விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, அவ ஒரு லோ கிளாஸ் பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப வர்ஸ்ட்டான ஒரு ஒப்பீனியன் இருந்த இடத்துல, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து அவளோட இன்டெலிஜென்ட்ட ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈவன் அவ ஒரு லோ கிளாஸா இருந்தாலும், அந்த பொண்ணு எவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளோட இன்டெலிஜென்ஸ பார்த்துட்டு இவர் அட்ராக்ட் ஆகுறாரு. பட் அது எந்த இடத்துலயுமே இவரு ஷோ பண்ணிக்கவே இல்ல. ஏன்னா, இவருக்கு ஒரு ப்ரைடு இருக்கும் இல்லையா? அவர் வந்து ஹை கிளாஸ் அப்படின்ற ப்ரைடு இருக்கிறதுனால, என்னைக்கும் பாவர்ட்டியில இருக்கிறவங்கள அவங்க பிரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, எப்போ எலிசபெத்தோட அட்டென்ஷன் டார்சி பக்கம் திரும்பினாலும், டார்சி வந்து எலிசபெத்க்கு அட்டென்ஷன் குடுத்தாலும், அவங்களோட சிஸ்டர்ஸ் டார்சியோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா? ஜார்ஜியானா. அவங்க வந்து அவங்கள இன்சல்ட் பண்றாங்க எலிசபெத்த. அவங்களோட அட்டென்ஷன் இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு கிளாஸ் கான்ஷியஸ் இருக்கு. நம்ம வந்து ஹை கிளாஸ், அவங்க லோ கிளாஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால, என்னைக்கும் நம்மளோட பிரதர் அந்த மாதிரி ஒரு பொண்ண லவ் பண்ணிறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறாங்க. இப்போ இவ்ளோ நாளும் அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் சார்ல்ஸோட வீட்ல இருந்துட்டாங்க. அவங்க இருந்த நாட்கள் ஃபுல்லாவே அவங்களுக்கு இன்சல்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த வீட்ல இருந்து இப்ப கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி அவங்க வீட்டுக்கு வரும்போது, அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, மிஸ்டர் காலன் அவங்க வீட்டுக்கு போறத பார்க்குறாங்க. ஸோ மிஸ்டர் காலன் அப்படின்றவர் வந்து ஒரு யங் கிளர்ஜிமேன். கிளர்ஜிமேன் அப்படின்றவங்க வந்து ரொம்ப டிவோட்டடா இருக்கணும். எப்பவுமே ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரொம்பவே ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் அப்படின்றது தான் கிளர்ஜிமேனுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனா இவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, ரொம்ப மனி மைண்டடா இருப்பாரு. ரொம்பவே கிராண்டான லைஃப் லீட் பண்ணணும். எப்பவுமே நிறைய ஏர்ன் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி செலவு பண்ணணும். ரொம்பவே ரிச்சான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. இவர் இங்க எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா பேசுறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ காலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எலிசபெத்த மேரேஜ் பண்ணி கொடுங்க, நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு எலிசபெத் வந்து உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு இவரை வந்து மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி அவங்க ரெஃப்யூஸ் பண்ணது வந்து காலனுக்கு வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. ஏன்னா, ஒரு லோ கிளாஸ்ல இருக்கிற பொண்ணு, நான் அவளை வந்து
மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அவள் எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ப்ரைடை வந்து அது ஷேக் பண்ண மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் வந்து கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இருக்க வில்லேஜில் மிலிட்டியா ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. மிலிட்டியா அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக மிலிட்ரி கிடையாது, பட் மிலிட்ரி மாதிரி சோல்ஜர்ஸ், அவங்களும் ஃபைட் பண்ணுறவங்க தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்களோட இந்த பெனட் ஃபேமிலி கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே அட்டாச்சாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட நல்லா பேசி பழகுறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்கிற அந்த இடத்துல தான் யங் அண்ட் சார்மிங் ஹேண்ட்ஸமான ஒரு சோல்ஜர் இருக்கிறாரு. அவர் பேர் விக்கம். இந்த விக்கம் அப்படின்றவர் வந்துட்டு எலிசபெத்தோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு. 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, டார்சியை வந்து இவருக்கு ஏன் பிடிக்காது, அவன் எப்படிப்பட்ட பர்சன், இவரோட லைஃப்பில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நரேட் பண்ணுறாரு. டார்சி அப்படின்றவர் என்னோட ஃபாதர் கிட்ட நிறைய ஏமாத்திருக்கிறாரு, என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஏமாற்றி வாங்கிட்டாரு, இந்த மாதிரி அவர் மேலே நிறைய பழி போடுவார். இந்த அளவுக்கு க்ரூயலான ஒரு பர்சன் தான் டார்சி அப்படின்னு சொல்லும்போது எலிசபெத்துக்கு ஆல்ரெடி டார்சியை பிடிக்காது. இப்போது அவர் மேலே இந்த மாதிரியான அக்யூசேஷன் எல்லாம் எடுத்து வச்சதும் அவள் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஒரு நெகட்டிவ் பர்சன், ஒஸ்டான ஒரு பிஹேவியர் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிடுவாள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வின்டரோட பிகினிங் இந்த டைமில் சார்ல்ஸ் அண்ட் டார்சி 2 பேருமே நெதர்ஃபீல்டை விட்டுட்டு லண்டனுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க லண்டனுக்கு போகும்போது யாருக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கோ இல்லையோ, ஜெயின் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. இவ்வளோ நாளும் சார்ல்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவன் தான் லவ்வர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான், எதுவுமே சொல்லாமல் கிளம்புறான்றது ஜெயினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன வருது அப்படின்னா, மிஸ்டர் காலன் அப்படின்றவர் வந்துட்டு சார்லட் லூக்கஸ் அப்படின்ற பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற நியூஸ் வருது. இந்த லூக்கஸ் அப்படின்றது யாருன்னா எலிசபெத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் புவர் நைட்டோட டாட்டர். ஓகேவா? ஸோ அவங்களோட ஃபேமிலி கண்டிஷனால் அவன் மேரேஜ் பண்ணியிருப்பான். இப்போது எலிசபெத் போயிட்டு அவளோட ஃப்ரெண்டான லூக்கஸ் கிட்ட கேட்குறா, எதுக்காக நீ மேரேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு வந்து வயசாயிட்டே இருக்குது, நான் இன்னும் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனும் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து நிறைய பணம் கொடுத்து என்னை யாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா கிட்டேயும் வசதி இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த ஆஃபர் எனக்கு வந்துச்சு, ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூக்கஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால எலிசபெத்தை வந்து நீ அடிக்கடி என்னை வந்து விசிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. இவளும் சரி ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வின்டர் சீசன், ஜெயின் வந்து இப்போ லண்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக நான் லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. பட் ஆக்சுவலி அவள் லண்டன் போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவள் அங்கே போனால் சார்ல்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போட தான் அங்கே போவாள். இவள் போனது சார்ல்ஸை பார்க்குறதுக்கு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவள் விசிட் பண்ணது சார்ல்ஸோட சிஸ்டர். ஸோ அவங்க வந்து ரொம்பவே ரூடாக இவகிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இவளாலையுமே சார்ல்ஸை எந்த இடத்துலையுமே பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் சீசனில் என்ன ஆகுது அப்படின்னா, இதில் ஏன் சீசன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சீசனுக்குன்னு சில மந்த் கேப் இருக்கும் இல்லையா, ஸோ இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் என்ன நடக்குது அப்படின்னா, எலிசபெத் வந்து இப்போ அவளோட ஃப்ரெண்டை விசிட் பண்ணுறா. லூக்கஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள விசிட் பண்ணுறதுக்காக அவங்களோட புது வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது மிஸ்டர் காலன்ஸோட அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே லேடி கேத்ரின் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இந்த லேடி கேத்ரின் யார் அப்படின்னா ஆண்ட் ஆஃப் டார்சி. டார்சியோட ஆண்ட் தான் இந்த லேடி கேத்ரின் அப்படின்றவங்க. இந்த லேடி கேத்ரினை அங்கே யார் போக சொல்லியிருப்பா அப்படின்னா டார்சி தான் போக சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா டார்சி என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா, எலிசபெத் அங்கே வந்திருக்கா, ஸோ இந்த ஆண்டி அங்கே போயிட்டாங்க அப்படின்னா ஆண்ட்டை பார்க்க வர்ற சாக்கில் இவர் எலிசபெத்தை விசிட் பண்ணலாம் இல்லையா, அதனால நிறைய டைம் நம்ம உங்கள் வீட்டுக்கு போக முடியும், எலிசபெத்தையும் பார்க்க முடியும், அவகிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்ட் அங்கே போக சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஆண்ட் அங்கே இருப்பாங்க, எலிசபெத்தும் அங்கே இருப்பாங்க, இவரும் அடிக்கடி போய் விசிட் பண்ணிட்டு வருவார். நெக்ஸ்ட்டு ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக இவர் வந்து எலிசபெத் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவார். யாருன்னா டார்சி. ஆனால் எலிசபெத் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டார்சி மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை இல்லையா, அதனால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க, நான் வந்து உன்னை ரொம்ப அரகெண்ட்டான ஒரு பர்சனாக தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும், நீ ரொம்ப அன்பிளசண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக திட்டிட்டு சொல்லுவாங்க. ஒன்னால தான் ஜெயினும் சார்ல்ஸும் பிரிஞ்சாங்க, அவங்க 2 பேரையும் பிரித்தது நீ தான், அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, ஈவன் அது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கூட தெரியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போனது நீ தான் அப்படின்னும். டார்சி கிட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தான் இந்த விக்கம் இருக்கார் இல்லையா, அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஏமாத்திருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப
கோவமா பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ டார்சி வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. போயிட்டு ரொம்ப குயிக்காக எலிசபெத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த லெட்டரில் என்ன கன்வே பண்ணுறாரு அப்படின்னா, நான் தான் சார்ல்ஸை வந்துட்டு ரொம்ப அவசரமாக அந்த இடத்துல இருந்து லண்டனுக்கு கூட்டிகிட்டு போனேன். செப்பரேட் பண்ணது நான் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நான் எதுக்காக பண்ணேன்னா, நான் நினச்சேன் அவங்களோட லவ் வந்து அவ்வளோ சீரியஸாக இல்லை. ரொம்ப சீரியஸாக இல்லாதப்போ ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஹோப் கொடுக்க முடியாது. இந்த லவ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 2 பேருக்குமே அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லவ் இல்லை அப்படின்றப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எதுக்காக அப்படின்றதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போனேன். பட் அவங்க இவ்வளோ சீரியஸாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த விக்ரம் அப்படின்றவர் ஒரு பெரிய லையர். அவர் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத. ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து என்னோட சிஸ்டரை பிடிச்சிருக்கும். ஜார்ஜியானா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பிடிச்சிருக்கும். அவங்களோட சேர்ந்து அலோவ் பண்ணிடலான்னு சொல்லி அவன் பிளான் பண்ணான். பட் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் தான் இப்போ வரைக்கும் அதுக்கு நான் தடையாக இருக்கிறதுனால தான் என்னை பற்றி உன்கிட்ட தப்பாக சொல்லியிருக்கிறான். மற்றபடி எனக்கும் அவனுக்கும் எந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீட்டாக டிக்ளேர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த லெட்டரை ரீட் பண்ணதுக்கப்புறம் இவளோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ரீஎவாலுவேட் பண்ணுவா. சரி, ஓகே, அவன் ஒரு வேளை இந்த மாதிரி இல்லையோ அப்படின்னு சொல்லி அகெயின் அண்ட் அகெயின் திங்க் பண்ணுவா. தென் இவள் வீட்டுக்கு வருவா. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வில்லேஜில் இருந்து அந்த மிலிட்ரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே அந்த வில்லேஜை விட்டு டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்ருப்பாங்க. அப்படி அவங்க போகும்போது பெனட் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஒரீடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா க்ளோஸாக இருந்தாங்க. அந்த பீப்புள் இப்போ இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப வஸ்ட்டாக ஃபீல் ஆகும். எல்லாருமே ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தென் லிடியா, லாஸ்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த லிடியா வந்து பெர்மிஷன் வாங்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, நான் இந்த சம்மரை வந்து அந்த ஓல்டு கர்னல் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது அவங்க அப்பாவும் பெர்மிஷன் கொடுத்துருவாரு. அந்த இடத்துல தான் விக்கமோட ஆர்மியும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொண்ணு வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிடுவா. நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த் என்ன நடக்குது அப்படின்னா, எலிசபெத் வந்து ஒரு ஜேர்னி போகிறா. அந்த ஜேர்னியில் மிஸ்டர் கார்டினரோட ஃபேமிலியும் இருக்கிறாங்க. இது வந்து அவளோட ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ அவளோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒரு ஜேர்னி வந்து போகிறா. இந்த ஜேர்னி வந்து நார்த் சைடில் டார்சியோட இந்த எஸ்டேட் பக்கம் இருக்குது. ஓகேவா? அவரோட எஸ்டேட்டை வந்து பெம்பர்லி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு, அந்த மேன்ஷன் இருக்கிற அந்த எஸ்டேட் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாரும் போகிறாங்க. அப்படி போகும்போது எல்லாருக்கும் தெரியும் இது டார்சியோட எஸ்டேட் அப்படின்ட்டு. எலிசபெத்தும் அங்கே போய் விசிட் பண்ணுறா. ஆனால் அவன் அங்கே இல்லை, டார்சி அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவள் அங்கே போய் விசிட் பண்ணுறா. அப்போ எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, அவள் வந்து ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. டார்சியோட சர்வன்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டார்சி மாதிரி ஒரு நல்ல ஓனரை எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்பவே வண்டர்ஃபுல் அண்ட் ஜெனரஸான ஒரு மாஸ்டர் அவர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸை கேட்கும்போது இவளுக்கு அகெயின் ஒரு ஹோப் வருது. தென் சடனாக டார்சி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாரு. அவங்களுக்குள்ளே நடந்த அந்த ப்ரப்போசலாக இருக்கட்டும், அந்த சண்டையாக இருக்கட்டும், எதையுமே அவர் காமிச்சிக்கல. ரொம்பவே கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக அவகிட்ட பேசுகிறாரு. அவளோட ஃபேமிலிக்கிட்டேயும் ரொம்பவே ஜாலியாக பேசுகிறாரு. அவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறாரு. தென் என்னோட சிஸ்டரை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. தென் அவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் எலிசபெத் வந்து ஒரு லெட்டர் ரிசீவ் பண்ணுறா அவங்களோட வீட்டில் இருந்து. லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, லிடியா வந்து எலோப் ஆயிட்டா, விக்கமோட எங்கே தேடியுமே அவளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி மேபி லிவ்-இன்ல இருந்திருக்கலாம். அவங்க லிவ்-இன்ல இருந்ததுனால தான் இப்போ வந்து எலோப் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ அவங்களோட ஃபேமிலியோட கண்டிஷனே ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிடுது. எல்லாருமே ரொம்ப சேடாக இருக்கிறாங்க. மிஸ்டர் கார்டினர் அண்ட் மிஸ்டர் பென்னட் 2 பேருமே அவளை தேடி போகிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவளை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே இப்போ ஹோப்பே இல்லை, அவள் கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. தென் கார்டினர் கிட்ட இருந்து அகெயின் ஒரு லெட்டர் வந்து பென்னட் ஃபேமிலிக்கு வருது. அந்த லெட்டரில் கப்பலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். விக்கம் வந்து எதுக்காக மேரேஜ்க்கு அக்ரி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட அந்த ஆனுவல் இன்கம்க்கு எக்ஸ்சேஞ்சாக தான் லிடியாவை மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த ஃபேமிலி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மேபி மிஸ்டர் கார்டினரோட ஃபேமிலி தான் இந்த மணியை வந்து செட்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் எலிசபெத் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த ஃபேமிலியோட பீஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மணி செட்டில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷனாக டார்சி மட்டும்தான் இருக்க முடியும். நான் அவன்கிட்ட பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எலிசபெத் திங்க் பண்ணிகிட்டு இருப்பா. இப்போது மேரேஜ் ஆன லிடியா அண்ட் விக்கம் வந்து அகெயின் இவங்களோட லாங்பர்ன் அந்த வில்லேஜுக்கு வராங்க. அப்படி உங்கள் வீட்டுக்கு வரும்போது மிஸ்டர் பென்னட், லிடியாவோட அப்பா வந்துட்டு ரொம்பவே கோவமாக ஹார்ஷாக பேசி அவங்க 2 பேரையும் வெளியே போக சொல்லிடுறாரு. ஏன்னா இந்தளவுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லான எதையுமே சொல்லாமல் இப்படி ஒரு
கஷ்டத்தை அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே அவங்க மேலே பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. வெளியே போக சொல்லிடுவாங்க. 2 பேருமே லாங்பர்னை விட்டு வெளியே போயிட்டு விக்கமோட இன்னொரு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நார்த் சைட் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சார்ல்ஸ் வந்து அகெயின் நெதர்ஃபீல்டுக்கு வராரு. இவர் ஆல்ரெடி அங்கே லண்டனுக்கு போனதுனால தான் இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிருந்துச்சு. அகெயின் அந்த ஒரு பிரேக்கை சரி பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாரு. இவரோட சேர்ந்து டார்சியும் ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஆனால் எந்த நேரத்துலையும் டார்சி வந்து இந்த மாதிரி பெனட் ஃபேமிலிக்கிட்டேயோ யாருக்கிட்டேயுமே அவர் வந்து எலிசபெத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணதையும் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதையும் எதையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டார். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன் ஒன்று நடக்கும். ஓகேவா? லேடி கேத்ரின் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த லாங்பர்னுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஃபேமிலி ரியூனியன் மாதிரி எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. அந்த டைமில் சார்ல்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஜெயினோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் சார்ல்ஸோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அந்த ஆண்டியும் வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கிளாஸ் கான்ஷியஸாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் சார்ல்ஸ் வந்து ஜெயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவார். ஸோ அவங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகும். இன்னொரு பக்கம் எலிசபெத்துக்கு டார்சி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேத்ரின் அந்த ஆண்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டார்சிக்கு கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. எலிசபெத்துக்கு வந்து அவளோட நெஃப்யூவை மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. அவளோட நெஃப்யூ வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. இதை அவன் கேட்பான். ஆனால் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருப்பான். அந்த ஆண்டியும் எலிசபெத் கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குவாங்க. நீ வந்து உன்னோட நெஃப்யூவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அதே மாதிரி டார்சி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவனை ரெஃப்யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்குவாங்க. இவளும் ப்ராமிஸ் பண்ணிடுவா. ஆனால் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவ வந்து டார்சி கூட வெளியே ஒரு வாக் போவா. அப்படி போகும்போது அவன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே கன்வே பண்ணிடுவா. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் உங்களை இப்படி நினச்சேன், அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஸோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவா. இப்போ 2 கப்பலுக்கும் மேரேஜ் நடக்கும். ஜெயின் அண்ட் சார்ல்ஸ், அதே மாதிரி எலிசபெத் அண்ட் டார்சி 2 பேருக்கும் லாஸ்ட்டாக மேரேஜ் நடக்கிறதோட இந்த நாவல் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.